இந்த வீடியோவில் பூண்டு குழம்பும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக கடைஞ்ச கீரையும் வாழைக்காயும் கடலைப்பருப்பும் போட்டு ஒரு கூட்டும் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். பூண்டு குழம்புக்கு தேவையானது பூண்டு பல் கொஞ்சம் இருக்குது, சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் புளி ஊற வச்சுருக்கிறேன். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கிட்டு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கொஞ்சமாக கடுகு போடுறோம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் வெந்தயம் போடுறோம். இந்த வெந்தயம் நல்லா செவந்து வந்த உடனே வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். அது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு சேர்த்து தக்காளி சேர்த்து நல்லா வதக்க போகிறோம். இந்த பூண்டு குழம்பை நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப உங்களுக்கே செய்யணும்னு தோணும். அந்த அளவுக்கு அது டேஸ்ட்டாக இருக்கும். எந்த குழம்பு வச்சாலும் அதுக்கு வைக்கக்கூடிய சைட் டிஷ்ஷு அந்த காம்பினேஷன் கரெக்டாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ தக்காளியை போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்படி வதங்கி வந்ததுக்கப்புறமா 3 டீஸ்பூன் மல்லித்தூள், வீட்டில் அரைச்சி வச்சுக்கிற குழம்பு மல்லித்தூளை போடுறோம். இதை லேசாக வதக்கிட்டு இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். வெறும் தண்ணி தான், புளி தண்ணியை இப்போ நம்ம ஊற்றலை. கொஞ்சமாக பூண்டு வெந்ததுக்கப்புறம் அந்த புளி தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பும் போட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க விடலாம். பூண்டு வதங்கினதுனால சீக்கிரமே வெந்துடும். இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் புளியை சேர்த்து இந்த புளி சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொதிக்க வைக்கிறோம். நல்லா கொதித்து கொஞ்சமாக வற்றிரும். அதுக்கப்புறம் நீங்கள் மல்லித்தழையை போட்டு அதை இறக்கிடலாம். இப்போ இந்த பூண்டு குழம்புக்கு தேவையான சைட் டிஷ்ஷு கீரை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கீரையை நல்லா கழுவி கட் பண்ணி வச்சுக்கிறோம். ஒரு பாத்திரத்தில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் தான் எடுத்துருக்கிறேன். மண் பாத்திரம் இருந்தால் அதில் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம், 2-3 பல் பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கிறேன். கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து அதில் இந்த கீரையை போடுறோம். ஒரு அரை டம்ளருக்கும் குறைவான அளவு தண்ணி எப்போயுமே கீரை வேக வைக்கும்போது அளவாக வச்சுக்கோங்க. அதிகமாக தண்ணியை ஊற்றி அதை வடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா கீரை டேஸ்ட்டே இல்லாமல் போயிடும். அதனால் அளவாக தண்ணி ஊற்றி இந்த கீரையை அதில் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். கீரை வேக வைக்கும்போது எப்போயுமே அடுப்பை மீடியம் ஃப்ளேம் அல்லது சிம்மில் வச்சுக்கோங்க. கீரை வெந்ததுக்கப்புறமா அதில் உப்பு சேர்த்துக்கலாம். நான் அரைக்கீரை போட்டிருக்கிறேன். நீங்கள் வேறு சிறுகீரையோ வேறு எந்த கீரை கிடைக்குதோ அந்த கீரையை யூஸ் பண்ணி இதே மாதிரி செய்யலாம். இந்த கீரை நல்லா வெந்து வந்துடுச்சு. நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஆறின உடனே அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி லேசாக விப் பண்ணி எடுத்தோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி இருக்கும். இதை அப்படியே சாதத்தில் போட்டு கொஞ்சம் நெய் போட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கு கொடுக்குறதுனா இருந்தாலும் மிளகாய் போடாமல் அதை கொஞ்சமாக போட்டு நெய் போட்டு கொஞ்சம் பருப்பும் சேர்த்து கொடுக்கலாம். அடுத்தது வாழைக்காய் கூட்டு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு கொஞ்சம் கடலை பருப்பில் 2-3 பல் பூண்டு, கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் சீரகம் போட்டு வேக வச்சுருக்கிறேன். ஒரு வாழைக்காயை கட் பண்ணி வச்சுருக்கிறோம். அந்த வாழைக்காயை அந்த வேக வச்ச கடலைப்பருப்பில் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு கடுகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் கட் பண்ணி அதில் போட்டு அதை நல்லா வதக்கிட்டு அந்த வாழைக்காயில் சேர்த்து குக்கரில் வச்சு அந்த ப்ரெஷர் பேனில் வச்சு ஒரு விசிலுக்கு வேக வச்சு எடுக்க போகிறோம். நம்ம வாழைக்காயும் கடலைப்பருப்பையும் ஒன்றா சேர்த்து வேக வச்சோன்னா வாழைக்காய் ரொம்ப குழஞ்சி போயிடும். அதனால கடலைப்பருப்பை முதல்ல வேக வச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த வாழைக்காயை போட்டு ஒரு விசிலுக்கு வேக வச்சா போதுமானது. இந்த வாழைக்காய்க்கு பதிலாக நீங்கள் வேறு காய்களை கூட சேர்த்துக்கலாம். சவ் அல்லது முட்டைக்கோஸ் அல்லது வேறு என்ன காய் நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அந்த சேர்த்து இந்த மாதிரி கடலைப்பருப்பு போட்டு ஒரு கூட்டு வச்சோன்னா அது புளிக்குழம்புகளுக்கு அல்லது இந்த பூண்டு குழம்புக்கெல்லாம் ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இப்போ வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் போட்டு கொஞ்சம் மல்லித்தழையை போட்டு இதை இறக்கி வச்சிடலாம். இதை வீட்டில் நீங்கள் செய்து பாருங்கள். செய்து எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். செய்ததுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன்.